மாணவர்கள் எண்ணிக்கை குறித்து தங்கள் ஆளுகைக்கு உட்பட்ட பள்ளிகளில் நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று தற்பொழுது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட கல்வி அலுவலகர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், தற்பொழுது மாவட்ட கல்வி அலுவலகர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை இயக்ககம் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தில் மாணவர்களின் எண்ணிக்கையை போலியாக கணக்கு காட்டிய நிகழ்வுல ஆசிரியர் மற்றும் வட்டார கல்வி அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடந்த வாரம் நடந்த இந்த சம்பவத்தின் எதிரொலியாக பள்ளி கல்வித்துறை அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவின் அடிப்படையில ஒவ்வொரு அலுவலர்களுமே தங்கள் ஆளுகைக்கு உட்பட்ட பள்ளிகள்ல நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தமிழகத்துல உள்ள மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஆய்வின் போது பள்ளிகள்ல பணியாற்றும் ஆசிரியர்களின் விவரங்கள், மாணவர்களின் விவரங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் இந்த சுற்றறிக்கையில அந்த உத்தரவு பிறப்பித்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இணையதளத்தின் வாயிலாக மாணவர்களின் எண்ணிக்கையை போலியாக பதிவு செய்து முறைகேடு நடைபெற்ற நிலையில இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட கல்வி அதிகாரிகளும் உடனடியாக இந்த ஆய்வினை மேற்கொள்ள துவங்க வேண்டும் என்பது ஒரு சுற்றறிக்கையாக பள்ளிக்கல்வித்துறை மூலமாக அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஆய்வை பொறுத்தவரையில அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களின் விவரங்கள், ஆசிரியர்களின் விவரங்களை கேட்டு அதனை பள்ளிக்கல்வித்துறைக்கு அப்டேட் செய்ய வேண்டும் என்பதும் இந்த சுற்றறிக்கையின் சாராம்சமாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.